பெண் சாபம் பெண் தோசை ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இது பெண் சொல்றது கிடையாது. நல்லா இருக்க மாட்டேன் அப்படி மாதிரி வாயில இருந்து வர வார்த்தை கிடையாது. அது சரி, உங்க மனசால அழுதாலோ இல்ல மனசால ஒரு வேதனைப்பட்டா கூட அது பெண் சாபம் பெண் தோசத்துல வரும். சில நேரம் பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா ஆணுக்கு தான் அதிகமா பாதிக்குமான கிடையாது, பெண்ணுக்குமே அதிகமா பாதிப்பு இருக்கு. எதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப இது பெண் சாபம் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு நம்ம அந்த குடும்பத்தை பார்த்து சொல்லலாம்? கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது அந்த பெண்ணோட சாபம் வாங்கியிருக்காங்க, அந்த பெண்ணோட கண்ணீருக்கு ஒரு காரணமா இருந்தாங்க அப்படின்னா, குலதெய்வத்தை கும்பிடாம நீங்க எந்த கோயிலுக்கு எத்தனை ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு வச்சு பண்ணாலுமேவும் அந்த ஒரு முழு ஆசீர்வாதம் கிடைக்காது. அது மனைவியா இருக்கலாம், அல்லது தாயாரா இருக்கலாம், அல்லது குழந்தையா இருக்கலாம். அவங்க கணத்தை தடவிட்டு ஒரு புத்தகம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் போறேன், நான் நல்லபடியா போயிட்டு வரணும்னு சொல்லி அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாலே ருத்ரநாஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜோதிட அரசி யோக பிரபா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? இப்போ இந்த ஜோதிடத்திலையும் நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் இருக்கு. முக்கியமா பெண் விடுற அந்த சாபம், அப்புறம் இந்த தோஷங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. முதல்ல இந்த தோஷம், இந்த சாபம் அப்படின்றதுக்கான ஒரு டிஃபரன்ஸ் நீங்க சொல்ல முடியுமா? இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா பெண் சாபம் பெண் தோசை ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இது பெண் சொல்றது கிடையாது. நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படி மாதிரி வாயில இருந்து வர வார்த்தை கிடையாது. அது சரி, உங்க மனசால அழுதாலோ இல்ல மனசால ஒரு வேதனைப்பட்டா கூட அது பெண் சாபம் பெண் தோசத்துல வரும். வாயை திறந்து நான் ஒருத்தவங்களை சபிக்கணும்ன்றது கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணாலே போதும். இது பெண்ல இருந்து இப்ப ஆண் தான் சில நேரம் பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா ஆணுக்கு தான் அதிகமா பாதிக்குமான கிடையாது, பெண்ணுக்குமே அதிகமா பாதிப்பு இருக்கும். புரியுது. அதாவது ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பெண் குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, வெறும் ஆண் குழந்தைகள் மட்டுமே இருக்குது. அப்படி பெண் குழந்தைகள் பிறந்தாலுமேவும் குறிப்பிட்ட ஏஜ், அந்த ஒரு கன்னி பெண்கள் அந்த ஏஜ் வரைக்கும் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு உடல்நல குறைவு, ஏதாவது ஒரு பிரச்சனை இஷ்யூ, இல்லைன்னா அந்த பெண்களால ஏதாவது ஒரு அவமானம் சொல்லி நிறைய ஏற்படும். அந்த பெண் சாபம் இருந்துச்சு அப்படின்னா. இப்ப இந்த பெண் சாபம் நீங்க சொன்னீங்க மனசார அழுதாலே போதும் அவங்கள அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அது தாக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப இது பெண் சாபம் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு நம்ம அந்த குடும்பத்தை பார்த்து சொல்லலாம்? முதல்ல பாத்தீங்கன்னா பெண்ணுக்குன்னு சொல்லி சில நம்ம பாவகங்கள் சொல்லலாம். முதல்ல எடுத்தனே 2ஆம் பாவகம் சொல்லுவோம். அது குடும்பத்துக்கு குறிக்கும். சோ குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க, நம்ம குடும்பத்துக்கு வாழ வளர்ந்த பெண்கள், அந்த பெண்கள் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, இல்ல ஏதாவது ஒரு நம்ம மனசு கஷ்டப்படி நடத்துக்கிட்டோம், இல்ல நம்ம வீட்டுல உள்ள ஆண்கள் அவங்களை ஏதோ ஒரு வகையில காயப்படுத்துறாங்க, பெண்கள் மாமியார் எதுனாலும் சரி, அதுல கண்டிப்பா அந்த 2ஆம் பாவகம் பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல பெண் சாபம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் நம்ம குழந்தைக்கு சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சொல்லுவோம். சோ நம்மளுடைய குழந்தை பேரு ரொம்ப சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகியிருக்கும், ஆனா அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாம இருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி, 2 பேருமே ஆரோக்கியமா இருந்தாலும் அந்த குழந்தை பேரு அவங்களுக்கு இருக்காது. ஆனா என்னன்னாலும் சரி, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்னன்னு தெரியல, லாஸ்ட் பாத்தீங்கன்னா அது சாபத்துல கொண்டு ஒருவேளை உங்க வீட்டுல எதுவும் சாபம் இருக்குமா, தோசை இருக்குமா, என்னன்னு பாருப்பான்பாங்க. ஏன்னா அது பூர்வ புண்ணியத்துல இருந்தா, ஏன்னா நம்ம குழந்தை அடுத்து வந்த சந்ததி, சரிங்களா, அடுத்து வரும்போது நம்மளுக்கு முன்னோர்கள் நம்ம பண்ண ஏதாவது ஒரு பாவம், கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது அந்த பெண்ணோட சாபம் வாங்கியிருக்காங்க, அந்த பெண்ணோட கண்ணீருக்கு ஒரு காரணமா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல குழந்தை பேரு நிச்சயமாக தள்ளி போகும். அது ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி. இப்போ நீங்க இந்த விஷயம் சொல்றீங்க, இப்போ ஒரு பெண் சாபம் அந்த குடும்பத்துல வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு. இப்ப அவங்க கல்யாணம் பண்ணின்னு போற வீட்டுல அப்படி போயிட்டாங்க அப்படின்னா இந்த பெண் சாபம் தோஷம் அப்படியே இவங்களோட நின்றுடுமா, இல்ல அந்த பெண் குழந்தை கல்யாணம் பண்ணின்னு போற வீட்லயும் அது தொடருமா? கண்டிப்பா அந்த பெண் குழந்தை பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது இப்ப அந்த வீட்டுல ஒரே ஆண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுதான் வீட்டோட பெண் குழந்தைக்குமே பாதிப்பு ஏற்படும். அந்த பெண்ணோட வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும்னு நான் சொல்றேன். அந்த பெண்ணோட வாழ்க்கையோ கணவன் மனைக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாம இருக்கிறது, பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஸ்டார்டிங்ல கொடுத்துரும். ஒருவேளை மத்த ஒரு நல்ல கிரகங்களோட பார்வை இருக்கு, நல்ல தசா நடக்குது, நல்ல புத்தி நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன், அது எங்க போய் செக் வைக்கும் அப்படின்னா குழந்தை பேர்ல போய் செக் பண்ணும்.
அங்க போய் செக் வச்சிடும். சோ ஏதாவது ஒண்ணுல அந்த பெண் சாபம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேவும் அதை எப்ப சரி பண்ணணும்ங்கிறத சரி பண்ணிடணும். இப்ப எனக்கு தெரிஞ்சா என்னோட நான் சரி பண்ணிட்டேன்னா அடுத்து என்னுடைய சந்ததியை அது பாதிக்காது. சரி, அது ஆனா இங்க நம்ம கண்டுபிடிச்சு அதை இமீடியட்டா அதை நிவர்த்தி பண்ணிடணும். இப்ப வந்து குழந்தை பேருக்கு சொல்லியாச்சு. அடுத்து 7ஆம் பாவகம்னா திருமணத்துக்கு சொல்லுவாங்க. களத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது வயது பெண்கள், திருமணம் ஆகக்கூடிய பெண்கள், திருமணமான பெண்களை நம்ம குறிக்கும். அப்பேற்பட்ட பெண்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து இந்த லவ் பண்ணி ஏமாத்துறது, தேவையில்லாத இது உறவுல இருந்து ஏமாற்றுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வரும் பாத்தீங்களா. திருமணம் பண்றேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறது, அது தனிப்பட்ட முறையில லவ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா நிச்சயதார்த்த வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில நிப்பாட்டிடுவாங்க பாத்தீங்களா, அதுவுமே பெண் சாபத்தை குறிக்கும். ஓகே, இது வந்து யாருக்கா இருந்தாலும், அந்த வீட்டுல பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலுமே அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த வீட்டுல பெண்ணு கண் கலங்கினா போதும், இல்ல மனசுடைஞ்சு உட்கார்ந்தாலே போதும், அந்த பெண் சாபம் ரொம்ப பயங்கரமா கொடுக்கும். ஓகே மேம், இந்த குலதெய்வ தோஷமும் இந்த பெண் சாபம் தோஷமும் எப்படி மேம் ரிலேட் பண்றது? அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ தோஷம் வந்து எப்படின்னா, நீங்க குலதெய்வ கோயிலுக்கே போகாம இருக்கிறது. நம்ம என்ன ஒரு முயற்சி தொடங்கினாலும் சரி, நம்மளுடைய குலதெய்வம் நம்மள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம அதை பண்ணணும்னு ஒரு வரும்போதுதான் மத்த தெய்வம் நம்மளுக்கு துணைக்கு வரும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எந்த தெய்வமே துணைக்கு வராது. நீங்க குலதெய்வத்தை கும்பிடாம நீங்க எந்த கோயிலுக்கு எத்தனை ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு வச்சு பண்ணாலுமேவும் அந்த ஒரு முழு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏன்னா உனக்கு சொந்தமான ஓன் தெய்வத்தையே நீ கும்பிட மாட்டீங்க. எப்பயா கும்புற என்னைக்காவது ஒரு நாள் தான் என்னை ஞாபகம் வச்சு கும்புற, என்ன நீ எப்படி தொடர்ச்சியா கும்பிடுவ, எனக்கு நீ செய்ய வேண்டியதை எப்படி நீ முழு மனசோட நீ செய்வ அப்படின்னு மத்த தெய்வம் ஒதுங்கிரும். முதல்ல குலதெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும், குலதெய்வத்துக்கு கும்பிடணும். அவங்க வந்து போய் மாசம் மாசம் போய் கும்புறது, விழுந்து விழுந்து கும்பிடுறதெல்லாம் தேவையில்லை. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 தடவையாவது போகணும் குலதெய்வ கோயிலுக்கு. போய் பொங்கல் வச்சு நல்லா வழிபாடு பண்ணிட்டு வரணும். குலதெய்வ போட்டோ வீட்டுல வச்சு நல்லா வழிபாடு பண்ணிட்டு வரணும். குலதெய்வ போட்டோ வீட்டுல வச்சு வழிபாடுனா என்ன மாதிரியான வழிபாடு? ஒண்ணுமே இல்ல, நம்ம எப்பயும் போல நார்மல் வழிபாடு பண்ணிட்டு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்குது, இல்ல நான் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு, கடன் பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையானாலும் இருக்கலாம். இவங்க ஒண்ணுமே பண்ணோன்னா வெள்ளை கலர் துணியில நல்ல மஞ்சளை நல்லா முக்கிய எடுத்துட்டு நல்ல 21 அவங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கை, குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி 21 ரூபா, 50 ரூபா, 101 ரூபா ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்து நூல்ல கட்டி குலதெய்வ போட்டோக்கு முன்னாடி வச்சிடணும். சரி, வச்சு கரெக்டா அத்தனை நாள் எவ்வளவு இப்ப 21 ரூபாய் வச்சிருக்காங்கன்னா 21 நாள் கழிச்சு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிரும். இது வந்து நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்தவங்க சொல்லி அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க வெளில சொல்றீங்க. இது வந்து ஒரு தீர்க்க முடியாத எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாலும் என்ன பிரச்சனைனாலும் சரி. ஆனா குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போகும்போது நிறைய தடையை கொடுக்கும். அதாவது நம்மளை வச்சு செய்வாங்களே, நம்ம தேவைக்கு மட்டும் ஒருத்தர் தேடி போகும்போது கண்டிப்பா நம்மளை வச்சு செய்வாங்களா, அதே மாதிரிதான் நீ என்ன இத்தனை நாளே நீ மறந்த, இப்ப மட்டும் நீ தேவைக்கு வரியா அப்படின்ட்டு சில தடையை கொடுத்ததுக்கு அப்புறமும் அரவணைப்பாங்க நம்ம குலதெய்வம். சரி, அதனால கண்டிப்பா குலதெய்வ கோயில், அந்த குலதெய்வ கோயிலோட அருள் இல்லைன்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாம போறது, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் தடங்கள், முக்கியமான ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஏதாவது ஒரு தடங்கள் நடக்கிறது, ஏதாவது ஒரு அறிகுறி காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி, திருமணத்துக்கு உண்டான விஷயம் ரொம்பவும் காமிக்கும். நம்மள்ட்ட வந்து ஜாதகம் பாக்குறவங்க முதல் நம்ம கேட்கற கேள்வியே என்னன்னா, திருமணத்துக்கு உண்டானது ஏதாவது ஒரு தடை இருக்குது செய்யுது அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிருங்களா, இன்னொன்னு முன்னோர்கள் வழிபாடு கரெக்டா பண்றீங்களா, இந்த 2 தான் முக்கியமாவே கேக்குறது. மேம், இப்ப எனக்கு ஏன் நான் இந்த குலதெய்வத்திலயும் இந்த வந்து பெண் தோஷம் அப்படின்றது, பெண் தோஷம் பெண் சாபம் அப்படின்றது ஜோசியம் பாக்குறவங்களுக்கு இல்ல அது மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், இல்லன்னா எல்லாருக்குமே அது எப்படி மேம் தெரியும்? அது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா இல்ல, அதுதான் பிரச்சனைக்கான காரணம்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த விஷயம் பத்தி தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு ஈஸியாவுமே ஒரு பெண்ணை காயப்படுத்துன்னு நினைக்க மாட்டாங்கல்ல. இது நான் என்ன சொல்றேன்னா, முகம் தெரியாத பெண்ணுக்கு காயப்படுத்துறது கூட நான் சொல்ல, தன்னுடைய தாயை அவமதிக்கிறது, தன் தாயிட்ட கோவப்படுத்தி பேசுறது, தன்னுடைய சகோதரிட்ட கோவப்படுத்தி பேசுறது, அதாவது ஒரு கட்டத்துல விளையாட்டுத்தனமா பண்றது வேற, ஒரு ஏஜுக்கு அப்புறம் சீரியஸா அவங்களை காயப்படுத்துறது, சொத்துக்காக சண்டை போடுறது, அவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா. நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சாபம் இருக்குது, நம்மளுடைய சந்ததி அந்த சாபம் வந்து நம்மள ஏதாவது ஒரு விஷயத்துல அட்டாக் பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு தெரிஞ்சு அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அது தெரியாதனாலதான் நிறைய பேருக்கு, நிறைய ஃபேமிலிக்கு இந்த பாதிப்பு இருக்குது. ஓகே, இப்ப என்ன மாதிரியான ஒரு பெண் தோஷம் இல்ல பெண் சாபம் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமா இவங்களுக்கு பெண் தோஷம் பெண் சாபம் எந்த அளவுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு? முதல்ல வந்து கர்ப்பிணி பெண்களை கஷ்டப்படுத்தினவங்க மத்தவங்க சாபத்தை கூட நம்ம ஓரளவு எப்படினாலும் நிவர்த்தி பண்ணிடலாம். அந்த கர்ப்பிணி பெண்களை அழுக வச்சுட்டாங்க, அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துட்டாங்க, அவங்க மனசு சஞ்சலப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம்.
ஓகே. ஏன்னா அதுல இருந்து வெளியில வருது அவங்க ரொம்ப போராட வேண்டியது இருக்கும், நிறைய அவங்களும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்வியல் பரிகாரம் நிறைய அவங்க பண்ண வேண்டியிருக்கும். சோ எந்த ஒரு சாபத்தினாலும் வாங்கி நம்ம சரி பண்ணிடலாம். கர்ப்பிணி பெண்கள் சாபம் மட்டும் வாங்கிடவே கூடாது. இந்த பெண் சாபத்திலேயே வந்து ஏதாவது பிரிவுகள் இருக்கா? இப்ப நீங்க சொல்றீங்க கர்ப்பிணி பெண் சாபம் அப்படின்னுட்டு, அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பெண்களோட சாபம்னு ஒண்ணு இருக்கும், கல்யாணமான பெண்களோட ஒரு சாபம் இருக்கும், வயதானவர்களோட சாபம்னு இந்த பெண்கள்லயே இத்தனை இருக்கும். ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? கண்டிப்பா இருக்குது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைகளை வச்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே குழந்தைகள் தான். குழந்தைகளை ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்துறது, அத வந்து நீங்க ஒரு பெரிய சாபத் இந்த கன்னி பெண்களுக்கு, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு அடுத்த சாபம் அந்த சாபம் சொல்லலாம். கன்னி குழந்தைகளை குழந்தைகளை துன்புறுத்துறது, கன்னி பெண்களை கஷ்டப்படுத்துறது, அந்த சாபத்தெல்லாம் அவங்களால தீர்க்கவே முடியாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த சந்ததிக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா அதற்கு உண்டான பாதிப்பை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. யார் அதை பண்ணாங்களோ அது அவங்க அனுபவிக்கவே மாட்டாங்க, அவங்களுடைய சந்ததி அனுபவிப்பாங்க. அதை பார்த்து இவங்க கஷ்டப்படுவாங்க. அதுதான் அதுக்குண்டான தோஷமேவும் சாபமேவும். இது கேட்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா நம்ம எனக்கு இந்த ஐயோ என் பொண்ணுக்கு உடம்புக்கும் இல்ல, என் பையனுக்கு உடம்புக்கும் இல்ல, எனக்கு வந்தா நான் தாங்கிப்பேன், அவங்களால தாங்கிக்க முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த பாதிப்பு நம்ம வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன், நான் தான் பண்ணேன். ஆனா அது என் பிள்ளைக்கு என்னுடைய பையனுக்குன்னு வரும்போது என்னால தாங்க முடியலன்னு உட்கார்ந்து அழுவாங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த சாபத்தோட பாதிப்பேவும், அதுதான் அது ஒரு பெரிய கஷ்டமேவும். ஓ, இதுக்கு இவ்வளவு வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஆமா, ரொம்பவேவும். மத்த சாபத்தை விட பாத்தீங்கன்னா அந்த நாகதோஷம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலத்திர தோஷம்லாம் நம்ம திருமண தடை இல்ல ராகு கேது தோஷம் அது தாக்காம இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சின்ன பூஜை இருக்கு, பரிகாரம் இருக்கு, அது நம்ம பண்ணாலே சரியாயிரும். நம்மள உடல் அளவுல அது பிரச்சனையை ஏற்படுத்தாது. சரி, என்ன கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும், திருமணத்துக்கு தாமதத்தை கொடுக்கும், இல்ல நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் லைட்டா சின்ன சின்ன தாமதத்தை தான் கொடுக்கும். ஆனா அந்த பெண் சாபம் பெண் தோஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்நிலை, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான நபர்களுடைய ஒரு உடல் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஒரு குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே ஒருத்தவங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பாதிப்புகளையுமே இந்த பெண் சாபம் கொடுக்கும். இன்னும் இருக்கா மேம் அந்த மாதிரியான நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய ஊர்ல இருக்குது. ஒரு சிலருக்குலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்லயே ஒரு ஃபேமிலியில இருக்குது. குறிப்பிட்ட அந்த ஏஜுக்கு அப்புறம் அவங்க அந்த குடும்பத்துல ஒரு ஆண் வந்து ஏதாவது ஒரு வகையில உடல்நிலை சரியில்லாமையோ ஏதாவது ஒரு வகையில ரொம்பவே தீர்க்க முடியாத ஒரு வியாதி வந்து இறந்து போறாங்க. இதெல்லாம் தொடர்ச்சியா அது சாபம் வருது. நம்ம அந்த சாபம் இருக்குது அப்படின்னா அலட்சிய போக்கா இல்லாம என்ன சரி பண்ணணும், அதுக்கு சரி பண்றதுலாம் ரொம்ப ஈஸி தான். நிறைய வாழ்வியல் பரிகாரம் இருக்கு, நிறைய வழிபாடு இருக்கு, அது பண்ணாலே இந்த பாதிப்பு வராது. சரி மேம், இப்ப இந்த கன்னி பெண்கள் சொன்னீங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் சொன்னீங்க, இப்போ கல்யாணமான பெண்கள், அப்புறம் கல்யாணம் ஆகாத பெண்கள், அப்புறம் வயதான பெண்கள் அப்படின்ற மாதிரியான இருக்கு அந்த சாபங்கள்லாம் நிறைய இருக்குது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறது, இன்னொன்னு நம்பிக்கை கொடுக்கறது. ஓகே, நான் வந்து என்ன நம்பிக்கையா நான் எனக்காக காத்துறேன்னு ஏதாவது ஒரு வகையில சொல்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் பண்ணாலும் சரி, ஏதாவது சகோதரர் அவங்க இவங்களை ஏதாவது ஒரு திட்டுறதோ இல்ல நார்மலா விளையாட்டு திட்டது வேற ஏதாவது வகையில அவங்களை துன்புறுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். திருமணமான பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்த பெண்ணோட அதாவது தன்னுடைய கணவர் சரியில்லையா இருந்தாலுமே அந்த வீட்டுல உள்ளவங்களும் சேர்ந்து துன்புறுத்தினாங்க அப்படின்னா அது 7 தலைமுறைக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இப்ப அந்த பெண் வந்து அந்த குழந்தை அந்த வீட்டு வாரிசு தானே சுமந்து கொடுப்பா, அப்ப அந்த பாதிப்பு அந்த குழந்தைக்குமே திருப்பியும் வராதா மேம்? ஏன்னா அந்த பொண்ணோட பாதிப்பு, அதாவது அந்த பொண்ணனாலதானே ரொம்ப தூரம் அந்த பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பொண்ணை தானே ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய உடன்பிறப்போட குழந்தைகளுக்கு அல்லது அவங்களுடைய வேற இன்னொரு அதாவது அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவங்களுடைய குழந்தைக்கு தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இந்த பெண்ணோட வயத்துல இந்த கரு இருக்கும்போது இந்த பெண்ணு தான் அவ்வளவு கஷ்டப்படுது, உள்ள இருக்கிற கருவும் கஷ்டப்படுது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 மாசம் 3 மாசம் கருவும் தன்னுடைய தாயோட உணர்ச்சி எல்லாமே குழந்தைகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி அந்த உணர்வுகளோடு சேர்ந்து அந்த குழந்தையும் அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் கஷ்டப்படுது அப்படின்னா அதுதான் பெரிய பாவம். அதுதான் 7 தலைமுறைக்குமே பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு பாவம்னா கர்ப்பிணி பெண்கள் தோஷம் தான். ஓகே, சோ இது கல்யாணமான பெண்கள் அது ஒண்ணு, அப்புறம் கர்ப்பிணி வயது முதிர்ந்தவங்கன்னு சொன்னா ஒரு அதாவது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கு ஒரு 5 குழந்தைகள் இருந்தாலுமே வச்சு காப்பாத்திடுவாங்க. தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடுனாலும் காப்பாத்திடுவாங்க. ஆனா இப்ப ஒருத்தருக்கு கூட ஒருத்தரோட தாயை வந்து வச்சு பாத்துக்க முடியல, ஒரு குழந்தை இருந்தாலுமே. அப்படிப்பட்ட அவங்கள போய் வெளியில அனுப்புறது இல்ல சாப்பாடு சரியா கொடுக்கறது, ஏதாவது ஒரு விதத்துல அவமானப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வரும்போது
அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த தோஷத்தை அவங்க எவ்வளவு சீக்கிரம் நிவர்த்தி பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. இல்லைன்னா நாளைக்கு அவங்களும் அதே இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுதான் இந்த சாபத்தோட இது. இந்த 7 தலைமுறைக்கும் சொல்ற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு சொல்லாடலா இருக்கு. எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், இது 7 தலைமுறைக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்தும், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தோஷங்கள் இருக்கு அப்படின்றது இது ஒரு காமனான ஒரு சொல்லாடல். ஆனா இந்த பெண் தோஷம், பெண் சாபம் அப்படின்ற ஒரு நிவர்த்தி அப்படின்றது பெரிய எதுவும் இல்ல, வாழ்வியல் முறைன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி என்ன மேம் அது அவ்வளவு ஈஸியா நம்ம கடந்துட்டு போயிட முடியும்? ஈஸியான்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு பெண்ணோடதுக்குமே ஒவ்வொரு வாழ்வியல் பரிகாரம் இருக்கு. சரி. இப்ப வந்து இளம் பெண்ணுக்கு பிரச்சனை இருக்காங்க, இளம் பெண்ணுக்கு ஒரு சாபம் பெற்றிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு திருவிழா காலங்கள்ல இந்த கோயில் விசேஷங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் நடக்கும்போது சிவனுக்கு எல்லாம் திருக்கல்யாணம் நடக்கும், பார்வதி தேவிக்கு. அப்ப திருக்கல்யாணம் நடக்கும்போது வரக்கூடிய பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்கள், கன்னி பெண்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பட்டு வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், பெண்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து சுக்கிரனை பெண்ணா கொடுப்போம். பெண்ணோட காரகர் சுக்கிரன் பகவான் சொல்லுவோம். சந்திரன் வந்து தாயோட காரகர்னு சொல்லுவோம். பெண்ணோட மனசையும் நம்ம சந்திரன் சொல்லுவோம். சோ இவங்க 2 பேருமே சப்போர்ட்டுக்கு ஒருத்தருக்கு இருந்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த பெண் சாபம், பெண் தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த 2 பேருமே ஒருத்தருடைய ஜாதகத்துல பாதிப்புல இருந்தாரு அப்படின்னா மட்டும்தான் பெண் சாபம், பெண் தோஷம் எல்லாமே ஏற்படும். அது உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தாலே, ஆமா, நம்ம ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு எந்த பெண்ணோட தோஷம் இருக்குன்றது கூட நீங்க கண்டிப்பா தெரியும். இப்ப கர்ப்பிணி பெண்ணா, இளம் பெண்களா, இல்ல திருமணம் வயதில் உள்ள பெண்களா, இல்ல வயதான பெண்கள் மூலம் யாருடைய தோஷம் இவங்களுக்குன்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். ஏன்னா நம்ம சுக்கிரனாலே நம்ம இளம் பெண்களை சொல்லலாம். சரிங்களா? 7ஆம் பாவகம்னா நம்ம திருமணமான பெண்களை சொல்லலாம். இதே இது 5ஆம் பாவகம்னா குழந்தைகளை சொல்லலாம். இதே இது சந்திரன்னா தாய் வயது உள்ளவங்க, தாய சொல்லலாம். பெண்ணோட மனசு இந்த மாதிரி சொல்லலாம். 2ஆம் பாவகம்னா நம்ம குடும்பத்தின் மூலமா நம்ம சில பெண்களை, குடும்பத்துக்கு வந்த பெண்ணா நம்ம கஷ்டப்பட்டு அதன் மூலமா சாபம் அப்படின்னு சொல்லலாம். சரி. அப்படி இருக்கும்போது இளம் பெண்கள் சொல்லி வரும்போது அவங்களுக்கு இந்த பட்டு வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும். இதே இது திருமணமான பெண்களுக்கு நம்ம சுமங்கலி பூஜை நிறைய கோயில் எல்லாம் நடக்குது, நிறைய வீட்லயே வச்சு நடத்துவாங்க. இப்ப வரலட்சுமி பூஜை எல்லாம் எடுப்பாங்க. நம்ம அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பூஜை, சுமங்கலி பூஜை எல்லாம் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்தி அவங்க மூலமா ஆசீர்வாதம் வாங்குறோம். சரி. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ, நம்ம திருமணம் ஆகாத பெண்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு உதவி, இல்ல நான் திருமணம் பண்ணவே எனக்கு ரொம்ப வசதி இல்லை அப்படின்னா ஏதாவது தாலி எடுத்து கொடுக்கறது, அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலை பண்ணாங்கன்னா அந்த சாபம் அவங்களுடைய நின்றும். அதோட அடுத்த சந்ததிக்கு போகாது. இதோட முடிஞ்சிடும். அடுத்து அவங்களுக்கு சந்ததியே அதுக்கடுத்து ஒரு டவுட்ல அவங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் இல்ல இவங்களுக்கு சாபமே இல்லைன்னு தான் வரும். அவங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த சாபமே இருக்காது. சரி. அது அவங்க சரி பண்ணிட்டாலே ரொம்ப நல்லது. சரி. இதே இது வயதான பெண்கள் மூலமா வர சாபம், தாயார் மூலமா வயது உள்ளவங்களோட சாபம் அப்படின்னா அம்மா வயசுல உள்ளவங்களுக்கு ரொம்ப உதவி பண்றது, என்ன ஒரு சின்ன உதவினாலும் அவங்களால முடிஞ்ச உதவி பண்றது. அம்மா, அதாவது என்ன ஒரு விஷயம்னாலும் வெளியில கிளம்புறாங்களா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. யாருனாலும் சரி, வயதான பெண்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம், அவங்க வாயில இருந்து ஒரு சின்ன ஒரு சொல் கூட அவங்களை வந்துடக்கூடாது. ஒன்லி ஆசீர்வாதம் மட்டும் வரணும். சரி. இதுலயே ரொம்ப முக்கியமானது கர்ப்பிணி பெண்கள் சொன்னேன் இல்லையா? அப்படிப்பட்ட சாபம் பெற்றவங்க என்ன பண்ணுனா, ஒரு சிலருக்கு வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க, இன்னொன்னு விடோவா இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய குழந்தைகளுக்கு படிக்க உதவி பண்ணணும், கல்விக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். அவங்களுக்கு சரி ஓகே, அவங்க படிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவி தரேன், ஃபுல்லா அவங்களால முடியலனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் வரைக்குமாவது முடியும், ஏதாவது உதவி பண்றேன், இல்ல இப்போதைக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த பெண் வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த குழந்தையோட அம்மா இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா அந்த பாதிப்பு இவங்களுக்கு வரவே வராது, அதோட சரியாயிடும். எந்த மாதிரியான ஒரு தோஷமா இருந்தாலும் இது வந்து ஒரு உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி இது டே டு டே லைஃப்ல யார் வேணாலும் பண்ணலாம். தெரிஞ்சே நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, தெரியாம எவ்வளவு பேர் வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க. அப்ப அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தோஷம் கூட இதெல்லாம் நிவர்த்தி ஆகிரும். அதான் சொல்லல, அவங்களுடைய அதாவது ஒரு சிலர்ல யோசிப்பாங்க இவனுக்கு மட்டும் என்ன நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல நல்ல நேரம் இருக்குது 2வது. ஆனா அவங்க பண்ற கர்மா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு சிலர் பண்ற கர்மா நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்காம போகாது. அந்த இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். ஓகே. சோ அதுதான் வந்து வாழ்வியலோட ஒரு பேசிக்கான ஒரு இதுதான் வாழ்வியல் பரிகாரங்கிறது. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. பெண்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுதான் வந்து முக்கியமான ஒரு பரிகாரமா இருக்குல்ல மேம். இது ஏதாவது ஸ்பெசிபிக்கான டேஸ்ன்னு ஏதாவது இருக்கா, இந்த நாட்கள்ல நீங்க இதை பண்ணணும்? அப்படி இல்ல, நம்ம கடவுள் வழிபாடு வேணா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இது வந்து எப்பனாலும் பண்ணிக்கலாம்.
பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் வந்து பெண்ணோட காரகன் சொல்லிட்டேன். அவருக்கு வந்து வாசனை திரவியம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டுல வாசனையாவே இருக்கணும். பக்தி சூட நல்லா பொருத்தி நல்லா வீடு ஃபுல்லா கம கமன் வாசனையா இருக்கும். செண்டு எங்கேயாவது வெளியில கிளம்புனால நல்லா ஏதாவது ஒரு பெர்ஃபியூம் போட்டு போடணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியில கிளம்புறாங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கிளம்புறாங்க, பெண் சாபம் இருக்குது, பெண் தோசை எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அப்படி இல்லாத ஒரு நார்மல் பீப்புளுக்குமே சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது வீட்டுல உள்ள பெண்கள், அது மனைவியா இருக்கலாம், அல்லது தாயாரா இருக்கலாம், அல்லது குழந்தையா இருக்கலாம், அவங்க கணத்தை தடவிட்டு ஒரு புத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் போறேன், நான் நல்லபடியா போயிட்டு வரணும்னு சொல்லி அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாலே அது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் மேம். இது வந்து உண்மையாவே இல்ல, ஜோதிடத்தையும் தாண்டி ரொம்ப ரொமான்டிக்கா ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்ல, இது வந்து ஏன்னா இது வந்து பாதி பேர் ஏங்குவாங்கல்ல, அது ஒய்ஃப், நீங்க வந்து ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட இப்படி பண்ணிட்டு போகணுமே, ஏன்னா சினிமால பாக்குறோம், டிவில பாக்குறோம், நமக்கு நடக்கலையேன்னு. இதெல்லாம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்க சந்தோஷப்பட்டாலே அவங்க ஹஸ்பண்ட். ஏன்னா இப்ப ஒரு இடத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் போறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நல்லதா நடக்கணும். ஒரு சில வீட்டுல எல்லாம் வெளியில போற வரைக்குமே கவனிக்க மாட்டாங்க. அவங்கள வீட்டுல சொல்லிட்டு போறவங்களும் மேக்சிமம் இருக்க மாட்டாங்க, டக்குன்னு வெளியில கிளம்பிடுவாங்க. ஆனா இந்த பாதிப்புலாம் இருக்குது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல வந்து அவங்க வீட்டுல சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும். ஃபைன் மேம். உண்மையாவே இந்த பெண் தோஷம், பெண் இந்த சாபம் அப்படின்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம் அப்படின்றது தெரியும். ஆனா ஒரு பெண்ணுனால நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலே நமக்கு பாதிக்கக்கூடிய விஷயம், அதுக்கு இவ்வளவுதான்ப்பா நிவர்த்தி, இதை பண்ணிட்டு போங்கன்னு சொல்றது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க. நிறைய பேர் இதுல இருந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, என்னையும் சேர்த்து. வேற ஏதாவது நீங்க இல்ல ஆட் பண்ணணுமா மேம்? இதுல வந்து கடவுள் வழிபாடு வந்து சொல்லணும். இது வந்து வாழ்வியல் பரிகாரம், அவங்களால முடிஞ்சது வாழ்வியல் பரிகாரம் சொல்லிக்கலாம். இன்னொன்னு வந்து எந்த அம்மன் கோயில்னாலும் சரி போய் வழிபாடு செய்யறது, வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும் போய் வழிபாடு செய்யறது. மேக்சிமம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இந்த 2 வழிபாடு பண்ணாலுமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பெரிய பாதிப்பும் இருக்காது. இவங்களால முடிந்த அளவு அன்னதானம், இந்த ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா கூழ் வேற ஊத்துவாங்க. இது இவங்களால முடிஞ்ச அளவு கஷ்டப்படுறவங்களை தேடி இவங்க போய் கொடுக்கணும். அன்னதானம், கூழ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது, கஷ்டமானவங்க ரொம்பவே சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு போய் தேடி கொடுக்கணும். உண்மையாவே இந்த ஆடி மாதம் பெண்களுக்கான ஒரு மாதமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா பெண் தெய்வத்தை நம்ம எவ்வளவு சிறப்பா வழிபடுறோம்ன்றது தெரியுது. முக்கியமா அந்த தருணத்துல நீங்க இந்த பெண் தோஷம், பெண் சாபம்ன்றது எவ்வளவு அழகா விளக்கிருக்கீங்க. இதுல இருந்து எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து புலப்படாம இருக்கும். இதெல்லாம் கூட ரீசனா இருக்குமான்றதா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. இப்ப வந்து சொன்னது எல்லாமே வந்து பொதுவான உள்ளதுதான். இப்ப ஆடி மாசம் பலன்கள் வந்து பொதுவா சொன்னது. அதே மாதிரி இந்த பாதிப்பு, ராகுகேது பாதிப்பு எல்லாமே பொதுவாக உள்ளது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் பெண் சாபம், பெண் தோஷம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையில இவங்களுக்கு இருக்குதா, இதுக்கப்புறம் அவங்க சந்ததியருக்கு வருமா வராதாங்கிறத வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுதான் பார்க்க முடியும். அப்படி தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நீங்க பாக்கணும் அப்படின்னா கீழோட நம்பருக்கு நீங்க டீடைல்ஸ் கேட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் கேட்டுக்கோங்க. இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கலாம். சுய ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. நன்றி.